Hey guys, welcome to Minutes with Mahi. So பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 monthsல தான் 3 kg குறைஞ்சேன். 3 kgன்னு சொல்ல முடியாது எக்ஸாக்டாக 3.5 kg சம்திங் வந்துட்டேன்னு வைங்களேன். ஸோ நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் குறைச்சிட்ருக்கேன். ஒரு 2 கமெண்ட் பார்த்தேன். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக குறைக்கிறீங்க, ஸ்லோவாக வந்து கம்மி பண்ணுறீங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சீரியஸ்லி வந்து ஸ்லோவாக கம்மி பண்ணுறது தான் என்ன சொல்கிறது, ஹெல்த்தியான வெயிட் லாஸ். ஸோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சது நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது யூடியூப்பில், அதெல்லாம் போய் பாருங்கள். நான் வந்து என்னோடய vlog தான் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சும்மா ஜாலியாக ஒரு டைம் பாஸ்க்கு நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோஸ் பார்க்கலாம். நாட் ஓன்லி வெயிட் லாஸ், நிறைய வீடியோஸ் வரப்போகுது. நான் வெயிட் லாஸ் மட்டுமே நான் போட்டுட்டு இருக்க மாட்டேன். அது வந்து ஒரு பக்கம் தனியாக போயிட்டுருக்கு. ஆல்சோ நான் எடுத்த வீடியோஸ் ரொம்ப கம்மி, வெயிட் லாஸுக்குன்னு நான் எடுத்த வீடியோஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எடுத்த வீடியோஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரெசிபிஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன், என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் நீங்கள் இந்த சேனலில் பார்ப்பீங்க. ஒன்லி வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது, ஓகேவா? ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆடியன் மகி, மினிட்ஸ் வித் மகி இன்ஸ்டா ஐடி, அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகி புட்டு தான் பண்ணுறேன். ஸோ அடாடாடாடாடா பார்த்தீங்களா, அப்படியே சுட சுட வெந்துட்டுருக்கு. ராகி புட்டுக்கு ராகி மாவில் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு காமிக்கிறேன். ஸோ புட்டு வெந்ததுக்கப்புறம் சூடாக இருக்கும் போதே தேங்காய், நாட்டு சர்க்கரை, அப்புறம் வந்து கொஞ்சமாக நெய், ஸோ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னு வைங்க, வேறு லெவலில் இருக்கும். கீ நல்லா மெல்ட் ஆகிடும், சூடாக இருக்கிறதுனால மெல்ட் ஆகிடும். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இது ஆதர்ஷ்க்கும் சேர்த்து தான், நான் வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். ஸோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரீத்தி ஜோடியாக் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமே வந்து மாவு தான் பிசைய போகிறேன், சப்பாத்தி மாவு. எப்படி பிசையுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு இந்த கப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கப்பில் 2 கப்பு மாவு வரைக்கும் போட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கப்பு மாவு போட்டு இதே கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றணும். ஸோ இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஷெஃப் ஜாருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாரில் தான் நம்ம காய் கட் பண்ணிக்கலாம், ஆனியன் கட் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ மல்டி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது இதில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாவு எப்படி பிசையுதுன்னு பார்ப்போம் இப்போதைக்கு. ஸோ இதுக்கான பிளேடு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் போட்டுக்கிறேன், சால்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுற்றிக்கலாம், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். முருகா கடவுளே. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ரையல் தான். நான் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன். அவங்க வந்து கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றணும் அப்படின்னாங்க. நான் 1 கப்பு தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்தேன். ஸோ அதிகமாகிடுச்சு. அப்புறம் இப்போ கொஞ்சமாக மாவும் போட்டு எண்ணெயும் போட்டு மறுபடியும் ஒரு சுற்றினேன். இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு மாவு. சரி, சக்ஸஸ். இதெல்லாம் ரவுண்டாக வந்துடுச்சு. இட்ஸ் ஓகே. நான் இது வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வதக்கறதுக்காக தான் எடுக்கிறேன். இப்படி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பிரியாணி செய்யும் போது அதுக்கெலாம் கட் பண்ணோன்னா இப்படி வந்தால் நல்லா இருக்காது.
கைஸ் இன்றைக்கி வந்து லன்ச் பார்த்திங்கன்னா நான் வந்து சுண்டல் போட்டு சாதம் பண்ணுறேன், பிரிஞ்சி மாதிரி பண்ணுறேன். ஸோ அதில் வந்து சுண்டல் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பிரியாணி ஸ்டைலில் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணுறேன். என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் பிரியாணி நம்ம குக் பண்ணுவோமே அந்த மாதிரி தான். பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் காய், சுண்டல் எல்லாம் போட்டேன். ஸோ அண்ட் கொத்தமல்லி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி புதினா அதுவும் சேர்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து என்னோடய லஞ்சாக இருக்க போகுது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் see. ஸோ நான் வந்து ரைஸ் போட்டுட்டேன். 1 கப் ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். நான் ரைஸ் வந்து ஊற வைக்க மாட்டேன், அப்படியே தான் வாஷ் பண்ணி போட்டுருவேன். ஸோ அதுக்கு வந்து 1 கப் ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அந்த அளவு சேர்த்து நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த அளவு எடுத்துக்கோங்க. பார்ப்போம் அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம், பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள் எதுக்கும். ஸோ காய்ஸ் நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன், அந்த ஹீட்லேயே வெந்துடும். ஸோ சூப்பராக அப்படி பொலன்னு வந்திருக்குல்ல, செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம பிரிஞ்சி சாதம் ரெடி. ஸோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வாக்கிங் போகலான் இருக்கேன். என்னோட ஹெல்த்திஃபை மீ பிளான் வந்து முடிஞ்சிருச்சு, 3 months பிளான் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து என்னோட சாய்ஸ் தான், நான் வாக்கிங் போகணுன்னா போகலாம், எக்ஸசைஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ நான் வாக்கிங் தான் போக போகிறேன் இன்றைக்கி. எங்கள் நெய்பர் ஃப்ரெண்டு வராங்க, ஜெருஷா. ஸோ அவங்களும் நானும் சேர்ந்து தான் வாக்கிங் போகிறோம். அண்ட் என் கூட வந்து இன்னொருத்தரை ஜாயின் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராதர்ஸ். என்ன ஸ்லோ மோஷனில் திரும்புறியா? ராக்கி பாய்னு கூப்பிட்டாங்க. ஓ, ராக்கி பாய்னு கூப்பிட்டா தான் திரும்புவாங்களாமா? சரி ராக்கி பாய் போலாமா? என்னடா சும்மா ஒரு இது சொன்னா, என்னலாம் ராக்கி பாய்னு சொன்னா இந்த உலகம் அழிஞ்சிரும், புரியுதா? சரி போலாமா? மேரிகாம். ஸோ காய்ஸ் நாங்கள் வந்து வாக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் செகண்ட் ரவுண்டு போயிட்டுருக்கோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆதர்ஷ் வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. ஆக்சுவலி மார்னிங் போகிறது தான் பெஸ்ட்டு, பட் எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது, நல்லா வேர்த்துருச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் நடக்க ஆரம்பித்து 45 minutes ஆச்சு. ஸோ 45 minutes நடந்துகிட்ருக்கோம். சீக்கிரம் வீட்டுக்கு ரீச் ஆகும். ஸோ கைஸ் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு, வேர்த்து கொட்டிருச்சு. ஸோ அந்தளவுக்கு நல்லா ஹெவியாக வந்து வாக்கிங் வந்து சுற்றிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ வாக்கிங் முடிச்சுட்டு இப்போ வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டின்னர் சாப்பிட்ணும். என்ன டின்னர் சாப்பிட்றதுன்னு இப்போ வரைக்கும் நான் பிளான் பண்ணல.